இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்காமா, துர்காமா. என்னடா செல்லம்? துர்காமா, நீங்க நானு சூர்யா 3 பேரும் பீச்சுக்கு போலான்னு சூர்யா கூப்பிடுறாரு. வாங்க பீச்சுக்கு போலாம். என்னையும் கூப்பிட்டாரா? ஆமா, நம்ம 3 பேரும் தான். வாங்கம்மா போலாம். கண்டிப்பா போலாம். ஆனா அம்மாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அதுக்குள்ள நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடு, சரியா? ஓகே, நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. லேட் பண்ணாதீங்கம்மா. சூர்யா அப்புறம் மனசு மாறினால் மாறிடுவாரு. சரி சரி, ஓகே, நான் வரேன், நீ போ. என்ன துர்கா, தேவி மோனை எங்க ரெடி ஆயிட்டு இருக்கு சொல்றா? சூர்யா பீச்சுக்கு போலான்னு சொன்னாராம். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காரு. அதான் தேவிமா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூர்யா மாமா மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் காஃபி குடிச்சு கிளம்பி. இந்தா. ஐயோ ஐயோ, சாரி துர்கா, சாரி சாரி சாரி. ஐயோ, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ரொம்ப சாரி துர்கா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சாரி துர்கா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு வாட்ச் இருக்கு. இந்த எவிடன்ஸ் கொலைகாரனோட தான். ஹலோ ஹலோ கைலாஷ். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். கைலாஷ், அந்த மினிஸ்டர் மகன் இறந்த இடத்துல அங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தேன். சம்பவ இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டையும் நான் பார்த்தேன். போட்டோல இருக்கிற ஒண்ணு இதுல மிஸ் ஆகுதே. என்ன சொல்றீங்க மேடம்? கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் கரெக்ட்டா லிஸ்ட் பண்ணிருக்க மேடம். நீங்க அனுப்பின ஒரு போட்டோல ஜென்ஸ் கட்டுற ஒரு வாட்சோட ஸ்ட்ராப் அருந்து விழுந்திருக்கு. ஆனா அது லிஸ்ட்ல இல்லையே, மிஸ் ஆயிருக்கு. சாரி மேடம், கலெக்ட் பண்ண திங்ஸ்ல வாட்ச் ஸ்ட்ராப் இல்ல மேடம். அப்ப அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அங்கதான் இருக்கும். நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அதை பாதுகாப்பா எடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம். ஐயோ, தேவிமா வேற பீச்சுக்கு போக ரெடி ஆயிட்டு இருப்பாங்களே. தேவிமா எங்கங்க? நீ தான் குளிச்சுட்டு ரெடியாக சொன்னியாமே, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓகே. என்ன துர்கா, ஏதோ யோசனைல இருக்கிற? ஏன், என்னாச்சு? நீ வரலையா? நான் வரணும் தான் தேவியம்மாவை ரெடியாக சொன்னேன். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை. என்ன வேலை? இல்ல, அந்த மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு.